மேகலா பச்சை கடை போட்டாச்சா? ஆமாம் ஸ்னேகா, வாங்குறியா? வாங்கிட்டா போச்சு. சாப்பிட்டு பாரு ஸ்னேகா, எப்படி இருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும், வியாபாரத்தை பாரு. காய்கறி என்ன ரேட்டு சொல்லுதாண்ணா கொண்டக்காரி? ஆமாக்கா, வாங்கவே முடியலை. நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கணும். வரவன்ட்ட வாங்கினா இப்படி தான் அநியாய ரேட்டு சொல்லுவோம். அங்கே போய் வாங்கினா கொஞ்சம் குறைச்சிக்கிடுவாங்க. ஆமாம் கொண்டக்காரி, நாளையிலேருந்து மார்க்கெட்டில் தான் வாங்கணும். கொண்டக்காரி அக்கா, கொஞ்சம் நில்லு. நம்மளை யார் இப்படி கூப்பிடுதா? என்ன ஸ்னேகா, மேகலை பச்சை கடை போட்டிருக்கா, பார்க்கலையா? ஆரம்பிச்சிட்டாலாட்டி, எங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அடியே, வெயில் நேரத்தில் யாராவது பச்சை கடை போடுவாங்களா? ஒரு ஜூஸ் கடை போட்டிருந்தாலும் வியாபாரம் நல்லா போயிருக்கும். ஆமாக்கா, நாங்கள் தான் பச்சை கடை போட சொன்னோம். இது வெயில் நேரத்துக்கு ஜூஸ் கடை போட்டிருக்கலாம்க்கா. சரி, கடை போட்டாச்சுல, இன்னொரு பக்கம் ஜூஸ் கடையும் போட்டுற வேண்டியதுதான். ஐடியா நல்லா இருக்கே, இதையும் சொல்லிட வேண்டியதுதான். மீசக்காரண்ணே, கொஞ்சம் நில்லுங்க. என்னப்பா, என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ன? இல்லைண்ணே, எங்கள் அண்ணன் உங்கள் வீட்லையா இருக்காக? ஆமாப்பா, நாங்கள் தான் எங்கள் வீட்டில் தான் இருக்காக. என்ன செய்யணும் அதுக்கு? இது என்னம்மா எடுத்துகிட்டு போகிற உடத்துல? நல்ல தண்ணி இருக்குண்ணே. அண்ணே, எங்கள் மச்சான் குடும்பம் உங்கள் வீட்லையா இருக்குது. அங்கே எங்கள் சொந்த வீட்டை விட்டுட்டு அங்கே இதுக்கு வந்து இருக்காக. இங்கே அதை அனுப்பி விட்டுருங்களேன். ஆமாண்ணே, இங்கே அனுப்பி விட்டுருங்க. அது எதுக்கு அங்கே போய் இருக்குதுங்க, இங்கே அனுப்புங்க. என்னப்பா சொல்லுத? நீங்கள் தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிக்கிட்டேன்னு என் வீட்டம்மா சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வீடு விட்டு அங்கே இருக்க வச்சுருக்கோம். நீ என்ன இப்படி சொல்கிற? ஏண்ணே, வயலில் வேலை நடக்கல, அதை பற்றி பேசுனதுக்கெலாம் ஒரு குத்தம் நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏண்ணே, அவங்க 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்படி ஒரே ஊருக்குலேருந்து தெருவாக போகிறது நல்லாவா இருக்குண்ணே? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். நீ சொல்கிறதும் சரிதான், நான் பேசி பார்க்கேன். சரிப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாங்கள் போய் பேசி பார்க்கேன், சரியா? சரி அண்ணே, பேசி பாருங்க. அவங்கள எப்படியா நம்ம வீட்டுக்கு வர வைங்க. அதான் பேசி பார்த்துருக்கோமே, இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பாக்கியம், எங்கே இருக்க? இந்த குழப்பத்தில் தான் நிற்க. இங்கே வாங்க. மணி இருக்க வீட்டை உடனே காலி பண்ண சொல்லுவாங்க. தொழுவம் கட்டணும், சரியா? என்னங்க திருப்புன்னு வந்து சொல்கிறீங்க? என்ன விஷயம்? யார் என்ன சொன்னா? நான் சொல்கிறத முதல் செய். காலி பண்ண சொன்னால் அவங்க எங்கெங்கே போவாங்க? கொஞ்சமாச்சு ஏதாவது பேசுங்க. நாளைக்குள்ளே அவங்க காலி பண்ணணும், இல்லைனா நான் போய் சொல்ல வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோ. சரிங்க, நான் சொல்லி பார்க்கேன்.